அன்பு சொந்தங்களான மீனராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நலமாவும், வளமாவும் இருக்குன்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்க முடியுங்க. ஆனா நீங்க நலமாவும், வளமாவும் இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீங்க உடனே, "அட என்னம்மா இது? எங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த மாரி எங்கள கேள்வி கேட்கலாமா?" எங்கள எல்லாரும் வறுத்து எடுக்குறாங்க. மீனராசின்னு பேர் வந்ததோ என்னவோ தெரியல. எல்லாரும் அப்படிதான் பார்க்குறாங்க. தேவைக்கு மட்டும் எங்கள தேடி வராங்க. தேவை கழிஞ்சதும் தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாரி எல்லாருமே எங்கள துச்சமா நெனைக்கிறாங்க. எங்களால எதுவுமே முடியாது போல அப்படிங்கிற மாரி எடை போட்டுட்டு இருக்காங்க. நாங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அந்த கடவுளுக்கும் கண்ணு இல்ல போல. முட்டி மோதி இப்ப இருக்கக்கூடிய ஒரு சேத்து படிஞ்ச வாழ்க்கையில இருந்து ஒரு நல்ல தண்ணி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு போயிரலான்னு சொல்லிட்டு முட்டி மோதி முன்னேறி போனாலும், ஏதாவது ஒரு விதத்துல திரும்பவும் அதே சேரும் சகதியுமான வாழ்க்கையிலே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நிம்மதிங்கிறது ஒரு நாள் கூட இல்ல. இதுதான் மீனத்துடைய கண்ணீர் வாழ்க்கை. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அந்த கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கைய கொடுக்க போகுது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானால 2 யோகமும், குரு பகவானால 1 யோகமும் இருக்குங்க. மொத்தமா 3 யோகத்துடைய பலன்களும். அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கார்த்திகேயனுடைய வழிபாடு, அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் தெரியுமா? அனுதினமும் முருகன வழிபாடு செய்யணும். அப்படி முடியாத பட்சத்துல அவர நெனச்சுக்கிட்டு இருந்தா கூட போதும். இருந்தாலும் இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமைகள்லாவது அவருக்கு தீப தூப ஆராதனை காட்டி, அபிஷேகம் செய்து, விரதம் இருந்து, வீட்ல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, முருகப்பெருமான் படத்துக்கு செவ்வரளி மாலையிட்டு, தீபம் ஏற்றி, கொஞ்சமா திருநீர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, முடிஞ்சதுனாக்க ரோஸ் வாட்டரோ, இல்ல வந்து பன்னீரோ கலந்து கொஞ்சமா கரைச்சுக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுல நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்த எழுதுங்க. ஓம் நமோ குமாராய நம. இந்த மந்திரத்த எழுதிட்டு, ரொம்ப அமைதியா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது, இல்ல அதிகபட்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்காவது நீங்க வந்து முருகப்பெருமான நெனச்சுக்கலாம். இந்த அமைதியான சூழ்நிலையில, அந்த தட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த மந்திர சொல் எழுதிருக்கீங்களா? அந்த மந்திர சொல்ல 108 முறை நீங்க உச்சரிக்கணும். 108 முறை அந்த மந்திரத்த நீங்க வந்து உச்சரிக்கும்போது, இந்த குழந்தை புள்ளைங்க புத்தகத்த படிப்பாங்க இல்லையா? வரி வரியா கை வச்சு படிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும்போதும், உங்களுடைய வலது கையில ஆள்காட்டி விரல பயன்படுத்திக்கோங்க. இந்த 108 முறை நீங்க வந்துட்டு இந்த மந்திர சொல்ல சொல்லிட்டீங்க, முருகப்பெருமான மட்டும் மனசார நெனச்சுக்கிட்டீங்க, எந்த ஒரு தடையும் இல்லாம அப்டின்னா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் விலகும். ஆனந்தமான வாழ்க்கையை அள்ளிக் கொடுப்பார். முத்தான வாழ்க்கையை முத்துக்குமரன் அருளிடுவார். இது மட்டும் தானாங்க அப்டின்னா, கஷ்டமோ, நஷ்டமோ விலகுறது மட்டும் இல்லாம, நம்ம தலையில என்னதான் எழுதியிருக்கோ தெரியல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் திருநாளா இருக்குமான்னு யோசிச்சு, யோசிச்சு மண்டை வெடிக்குதுன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? உடைய தலைவிதியே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டிற்கு சக்தி அதிகம். செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதத்துல பெற முடியும். கார்த்திகை மாதம் அப்டின்னாவே சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரமும் சிறப்பு. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் இன்னும் சிறப்பு. அட்லீஸ்ட் இந்த நாள்லயாவது இத செய்யணும். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி. புரியுதுங்களா? சரிம்மா அந்த யோகம்னு சொன்னீங்க அப்டின்னா, நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால வேசி யோகம்னு ஒரு யோகம் உருவாகியிருக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னாக்க, தலைப்ப பார்த்து தப்பா நினைக்காதீங்க. அதோடைய யோகத்துடைய பலன் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சூரிய பகவான் நம்முடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு 2வது கட்டத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால இந்த யோகம் உருவாகுது. இதனுடைய பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையறது தான் இந்த யோகத்துடைய பலன். 2வதா சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயணம் பண்ணாரு. அந்த விருச்சிக ராசியில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு. இதனால சூரியனும் புதனும் இணைவு தான் புதாத்திய ராஜயோகம், அதாவது ஆதித்ய ராஜயோகம் உருவாச்சு. சூரிய பகவானாலே 2 யோகங்கள். பிளஸ் வந்து ரிஷப ராசியில குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால சம சப்தம யோகம் உருவாகுச்சு. இந்த 3 யோகத்துடைய பலன்களும். இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் உங்களுக்கு அதீத நல்ல பலன்கள் உருவாகி இருக்கு. ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு. அடுத்த மாசம் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் பலித்தமாகும். அப்படி பாக்குறப்போ நவகர்களுடைய சஞ்சாரம் ரிஷபத்துல குரு பகவான், கடகராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், விருச்சிக ராசியில சூரிய பகவான், விருச்சிக ராசியில சூரிய பகவான் கூட புதன் பகவானும் இணைந்திருக்காரு. தனுசு ராசியில சுக்கிர பகவான், கும்ப ராசியில சனி பகவான், மீன ராசியில ராகு பகவான் இவருடைய சஞ்சாரமும் இந்த மாதத்திலேயே கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி கடகராசியில இருந்து செவ்வாய் பகவான் வக்ரம் ஆகுறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் வந்து தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறாரு. மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரம் பெற்றுக்கிறதும், சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறதும்,
மீன ராசிக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் தாங்க. இப்ப பொதுவான மீன ராசிக்கான பலன்கள பார்க்கலாம். மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல உங்க வேலையில வளர்ச்சி ஏற்படும். நம்ம அதான் பெருசா வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா, வேலை நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு பொருளாதார நிலை நல்லாருக்கும். பொருளாதார நிலை நல்லா இருந்தா தான் குடும்பத்தில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும். குடும்பத்தில இருக்கக்கூடிய கஷ்டங்கள நம்ம வந்துட்டு சரி செய்ய முடியும். அப்படி பார்க்கிறப்ப மீன ராசிக்கு வேலையில வளர்ச்சி உண்டு. தொழில்ல வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில முன்னேற்றம் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்த பக்தி மார்க்கத்த பொறுத்தவரைக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. தொழில்ல வெற்றியும், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நிதிநிலைய பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் அடைய சரியா திட்டமிட்டு செயல்படுவீங்க. செலவுகள கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. தனிப்பட்ட உறவுகள்ல பிணைப்பு பலப்படும். வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரம்ப போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. வேலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்க போகுது. ஆனா, மீனராசிய பொறுத்தவரைக்கும் என்னதான் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலும், உணவு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதத்த பொறுத்தவரைக்கும் மீனராசிக்கு எல்லா வேலையிலுமே வெற்றி உண்டாகுங்க. இத்தன நாளா உங்களுக்கு இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகி வெற்றி கிடைக்கும். ஆனா, எந்த ஒரு விஷயத்திலும் மீனராசி பொறுமை காப்பது நல்லது. திரும்ப திரும்ப சொல்றேன். எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் நிறுத்தி நிதானமா செயல்படுங்க. வேற ஏதாவது செயல்பாடுகள் உங்கள நோக்கி வருது. மத்தவங்க யாராவது உங்ககிட்ட வந்துட்டு பேசுறாங்க, செய்றாங்க, ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னாக்க, எல்லா விஷயத்திலும் பொறுமை காப்பது நல்லது. மத்தவங்க உன்ன அவசரப்படுத்துறாங்க, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு அவசரமா நடந்தே ஆகணும், அவசரமா முடிவு எடுக்கணும், இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பரபரன்னு இருந்துச்சு அப்படின்னாவே, அந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா, சலசலப்பு இருக்கு அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து என்ன சொல்றது? தோல்விய சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். மீன் இல்லையா நீங்க? குழம்பி போன குட்டையில வந்துட்டு மீன் புடிச்சிடலாம் ஈஸியான்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் இப்போ உங்க நெலைம. உங்களால இந்த மாதிரி பரபரப்பான ஆட்கள் கிட்ட வேலை பார்க்க முடியாது. பரபரப்பான இடத்துல உங்களால வந்துட்டு சரியான முடிவெடுக்க முடியாது. அது எப்பயும் உணர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி இடங்கள விட்டு விலகி இருந்தா மீனம் எப்பவுமே திரும்பவும் வந்து துயரத்துக்குள்ள போக முடியாது. நல்லா இருப்பீங்க. ஜம்முன்னு இருப்பீங்க. அதே மாரி குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும், மீனராசி சேர்ந்த பெண்களாக இருந்தீங்கன்னாக்க, உங்க கணவர்கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஏன்னா, எப்பவுமே வந்துட்டு குடும்ப உறவுகள்ல தான் அடிக்கடி பிரச்சனை வரும். இது பிரச்சனை வராம பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா, விட்டு கொடுத்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அதுவே உத்தியோக பணிகள் இருக்கிறீங்க. அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா, அந்த வேலை பளு தான் உங்களுக்கு வந்துட்டு உயர்வை ஏற்படுத்தும். யாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில கிடைக்காது. இப்பவும் இல்ல, எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது. இதனால உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க தான் வந்துட்டு பாடுபடணும். அதுவும் கவனமா. சொந்தமா தொழில் செய்றீங்க. வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு டவுன்ல போயிட்டு இருந்துச்சு. எப்படா இது பேசாம தொழில விட்டுட்டு போயிடலாமாலாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலையும், வியாபாரத்தையும் முன்னேற்றத்திற்கு கொண்டு போகுது. அதே மாரி உடல் உபாதைகளால கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தணும். மீன ராசிக்கு மீண்டும், மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். விழிப்புணர்வோடு செயல்படணும். உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுவான பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும். சூரிய பகவான அனுதினமும் நமஸ்காரம் பண்றது இன்னும் சிறப்பு. நீங்க வழிபாடு செய்ய, செய்ய சூரிய பகவானால உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான பலம் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே மீன ராசிக்கு முன்ன இருந்த மோசமான நிலைக்கு இது வந்துட்டு 100க்கு 98% சாதகமான அமைப்புகள தான் நிக்குது. மீதி கூட இந்த 2% வந்துட்டு கடவுளுடைய வழிபாட்டுனால சரி செஞ்சிடலாம். அதாவது முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்க, எதுவுமே உங்க கையில இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த கார்த்திகை மாதத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க நினைச்சா எதையும் மாத்த முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை உங்க கையில இருக்கு. இதுவே மீன ராசிக்கு மனசுக்கு நிறைவை குடுத்திருக்கும். இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கனால எந்த ஒரு வேலையும் நீங்க தொட்டீங்க அப்படின்னாக்கா அது வெற்றி தான். ராகு பகவான சஞ்சரிப்புனால ஆசைகள் அதிகரிக்கும். இப்ப என்ன பண்ணணும்? எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, திட்டமிட்டு செயல்படணும். திட்டமிடல அப்படின்னாக்கா அது வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கேது பகவானோட சஞ்சரிப்புனால நண்பர்களுடைய வழிகாட்டுதலான நல்ல பாதை தெரியும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் விலகும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறனால புதிய பிரச்சனைகள் உருவாகாம தடுக்கிறாரு. பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். அது சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் விலகும். உறவுக்காரர்கள் இதுவரைக்கும் உங்ககிட்ட மனஸ்தாபமா இருந்தா கூட இனி வந்து இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுது. சனி பகவானோட பார்வை வந்து குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும், பண விவகாரங்கள்ல கவனமாகவும் இருக்கிறதுக்கு எச்சரிக்கை பண்றாரு. அதே மாதிரி யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. ஆண்களா இருந்தாக்கா பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தீங்கக்கா ஆண்கள் கிட்டயும் எச்சரிக்கையா இருக்கணும். தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
ஒரு சிலர்லாம் இதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் வித்துலாம் வந்துட்டு நிலைமைய சமாளிக்க முடியாமலாம் தத்தளிச்சிருப்பீங்க. ஆனா, இப்ப வந்துட்டு நீங்க வித்த சொத்துக்கள திரும்ப வாங்குவதற்கான யோகம் இருக்கு. எப்பேர்ப்பட்ட கஷ்ட காலத்தையும் கடந்து வந்து நிலையை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம். சமாளிச்சிருவீங்க, சாதிச்சிருவீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் 30, டிசம்பர் 3, 12 இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்கள பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். மூகாம்பி அம்பிகையை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். நடப்பது எல்லாமே புண்ணிய பலன்களே அப்படின்னு எண்ணத்தோட வாழக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. சனி பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில செலவுகள் கட்டுக்குள்ள வரும். அவருடைய 3ஆம் பார்வையும் குடும்பஸ்தானத்துல விழுகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சரி செய்ய முடியும். பணவரல இருந்த நெருக்கடிகள் விலகும். கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாமல் போன நிலையில இருந்த நீங்க இப்ப வந்து அத காப்பாத்தக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு தேறிடுவீங்க. ஆனா மீனத்த பொறுத்தவரைக்கும் பொது பலன்களா பார்த்தாலும் சரிங்க, நட்சத்திர பலன்களா பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் திட்டமிடாமல் செயல்படக்கூடாது. இத நம்ம செய்யறதுனால நமக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் செயல்படணும். இல்ல அப்படின்னாக்கா அவதிகளுக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி மத்தவங்களால நீங்க சங்கடங்கள சந்தித்து வந்த நிலை மாறி, சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். நண்பர்களால நீங்க பாடம் கத்துப்பீங்க. நல்ல நண்பன் யாரு? கெட்ட நண்பன் யாரு? நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? கூட இருக்கிறதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி நெறைய விஷயத்த மீன ராசி கண்டுபிடிச்சிருவீங்க. ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கனால, அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணணுமா? என்னம்மா இது எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கேன்னு யோசிச்சீங்கன்னா, இந்த மாதிரி நவகிரகங்களுடைய பாதிப்புலேருந்து நீங்க வெளிவரணும்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த கிரகங்களுடைய பாதிப்பு உங்கள ஒண்ணும் பண்ணாது. அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கு? இப்ப நம்ம வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு லாபமா? இல்ல இருக்கக்கூடிய வியாபாரத்த அப்படியே பார்த்துட்டு போலாமா? இந்த மாதிரி யோசிக்கணும். ஒரு சிலருக்கு சொத்த வித்து கடன அடைச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய வருமானத்த சேமிக்க பழகணும். அதே மாரி உத்தியோக பணிகள் இருக்குங்க. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் சரியாகும். குடும்பத்துல நிம்மதியற்ற நிலைய அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறும். குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் 30, டிசம்பர் மாதம் 3, 8, 12 இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். அதிர்ஷ்டகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும். அதான் ரேவதி நட்சத்திரம். முன்னேற்றத்தை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. புதிய முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல ஈடுபட வேணாம். வழக்கமான பணிகளை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆனா எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமா செயல்படணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு தான் அதுல வந்துட்டு முதலீடு பண்ணணும். கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த காலகட்டத்துல வேணாம். விரயஸ்தானத்துல ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன் இவங்களுடைய செயல்பாடு இருக்கிறதுனால சங்கடங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்துட்டு சரியாகணும் அப்படின்னா, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல கட்டாயம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. வருமானத்துல தடைகள் சரியாகும். இது சுய ஜாதகத்துல தசாபுக்தி சாதகமா இருந்தாலும் பெருமளவுல சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கட்டாயம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். அதே நேரத்துல சனி பகவானுடைய அருளாசினால எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சமாளித்து விடக்கூடிய சக்தியை உங்களுக்கு உண்டாக்குறாரு. முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்கும் ஒரே ஆளு. அவன் ஒத்த ஆள் போதும்பா. மத்ததெல்லாம் ஓடி போயிடும். சனி கொடுக்க யார் கெடுப்பார்? மத்த கிரகங்கள் கெடுத்தாலையும் இவர் கொடுத்து அதை சரி செய்யறாரு. இவருடைய அமைப்பின் காரணமா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட உங்களுக்கு சாதகமா இருக்கும். எந்த ஒரு வேலையும் உங்கள விட்டு விலகாது. நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கான பலன்களை கொண்டு முடியும். ஆனா எதுலயுமே நிதானம் பிரதானமா பார்க்கப்படுது. நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 3, 5, 12, 14 இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் கூடும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மீன ராசிக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை தரக்கூடிய பலன்களா தான் இருக்கு. பெருசா எதுவும் உங்களே பாதிப்பை ஏற்படுத்தாது. முன்ன நீங்க வடிச்ச ரத்த கண்ணீருக்கு இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க கவலை இல்லாத நிலை இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையை மட்டும் கார்த்திகை மாதம் கொடுத்திருக்கு.
ஆனா இத வந்து சரி செய்றப்போ, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட உங்களுக்கு சிறப்பான மாதமா அமையறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பொதுவா பார்த்தோம்னா, மீன ராசிய பொறுத்தவரைக்கும் நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனை, தொழில் நஷ்டம் இந்த மாரி எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், அத சரி செய்ய முடியும். கூலி வேலை செய்றீங்களா? எந்த தொழில் செய்தாலும் சரி. இல்ல வந்து தொழிற்சாலையில வேலை செஞ்சாலும் சரி. அரசு வேலை, அரசாங்க உத்தியோகம், அதிகாரமிக்க துறை, எந்த துறையில இருந்தாலும் சரிங்க. நிதி ரீதியா மீன ராசிக்கு நெருக்கடிகள் இல்லை. நெருக்கடிகள் சரியாகுது. பண வரவின் காரணமா உங்களுக்கு சேமிப்புகள் உயரும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். தொழில், நீங்க செய்யக்கூடிய பணி எல்லாமே சரியா இருக்கு. கூலி வேலை செய்றவங்களுக்கு கூட வேலை இல்லாத நிலையில கஷ்டப்பட்ட உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். எந்த தொழில் வேணா நீங்க செய்யுங்க. நல்லா இருக்கும். இன்னும் சிறப்பா இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி பயமா தாம்மா இருக்கு, பதட்டமா தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அனுதினமும் துர்க்கை அம்மன தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்ல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, துர்க்கை அம்மனுடைய பாடல்கள் ஒலிக்கச் செய்யுங்க. தீபமேற்றி, அந்த தீப ஒளியை பார்த்து, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றின்னு அவங்களுடைய நாமத்த 108 முறை சொல்றது சிறப்பு. டைம் இல்லாதவங்க ஒரு 27 முறையாவது சொல்லிட்டு, அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்காது. மத்த கிரகங்களுடைய பாதிப்பை துர்க்கை அம்மன் சரி செய்றாங்க. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்கள வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.